வெல்கம் டு டோரா குக்கிங். இன்றைக்கி நாம் டேஸ்டியான முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: முட்டை, தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு, மசாலா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். தேவையான அளவு எண்ணெய், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 4 தக்காளி பழம். 10 நிமிஷம் முட்டையை நல்லா வேக வச்சுட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றி ஒரு பேன் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு ஆனோடனே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கடுகு போட்டோன்னே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் கருவேப்பிலை போட மறந்துட்டேன். நீங்கள் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டோன்னே கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க. முட்டை நல்லா வெந்துருச்சு. நான் வெந்ததை உரிச்சு வச்சு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க அது வெங்காயம் தக்காளியோட சேர்த்திடலாம். நல்லா வதங்கிடுச்சு. நான் கொஞ்சமாக லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக்கை இதில் போட்டுடலாம். நான் இன்றைக்கி 6 எக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முட்டையை வேக வச்சுக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா எக்லேயும் இந்த வெங்காயம் தக்காளியோட எசன்ஸ் இறங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக திருப்பிடுங்க.
ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இந்த வெங்காயம் தக்காளியோட எசன்ஸ் எல்லாம் இந்த எக்கில் இறங்கட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம் வேணாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். மூடி போட்டு வச்சிடலாம். முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரத்துக்கு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.